Good morning, students. Chapter 7 Ecosystem. Limnology. What is limnology? It is a study of biological, chemical, physical, and geographical components of inland freshwater aquatic ecosystem. அதுதான் நம்ம limnology அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு freshwater aquatic ecosystem biological, chemical, physical and geological components உடைய நேச்சரை பற்றி படிக்கிறதுலாம் limnology அப்படின்னு பேர். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு freshwater aquatic ecosystem biological, chemical, physical, geographical components பற்றி படிக்கிறது limnology. The next one, oceanography. It is the study of biological, chemical, physical and geological components of ocean. So ஒரு ocean உடைய biological, chemical, physical and geological components பற்றி படிக்கிறது oceanology. Oceanography. So limnology, oceanography. Then next one, the stratification of pond ecosystem. Pond ecosystem அடுக்கமைவு. ஸோ ஒரு pond ecosystem அப்படின்னா அதில் என்னென்ன லேயர்ஸ் என்னென்ன அடுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். Based on the factors like distance from shore, penetration of light, depth of water, types of plants and animals, there may be 3 zones. இது நம்ம 3 zones நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். எதை பொறுத்து அப்படின்னா the distance from the shore, penetration of light, எவ்வளோ லைட் பெனிட்ரேட் ஆகி உள்ள போகுது, அதே மாதிரி வாட்டருடைய ஆழம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற இந்த 3 இதையும் ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம இதை 3 ஜோனாக நம்ம இதை டிவைட் பண்ணலாம். Okay. The first one, littoral zone. Second one, limnetic zone. The next one, profundal. So அப்படின்னு சொல்லி 3 zone இருக்கு. Littoral, limnetic, profundal. So the first one, the littoral zone, which is closest to the shore with shallow water region, allows easy penetration of light. Actually littoral அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லேயர், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிட்டோரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேயர், இந்த மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி இந்த சோர் இந்த பக்கங்களா இந்த லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா லிட்டோரல். இங்கே பாருங்கள், இந்த பெண்ட் இப்படி வளைஞ்சு கீழே இப்படி மேலே ஒரு ஏரம் ஒர்க் போட்டுருக்காங்க பார்த்தியா, இந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிட்டோரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லிட்டோரல். ஸோ இப்போ லிட்டோரல் ஜோன் அப்படிங்கிறது the littoral zone which is closest to the shore. இந்த ஷோருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். then allows easy penetration of light. லைட் ஈஸியாக இந்த லெவலில் ஈஸியாக பெனிட்ரேட் உள்ள நுழையும். ஸோ இட் இஸ் வார்ம் அண்ட் ஆக்குபைட் பை ரூட்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்டோடு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கும் இந்த ஈகோசிஸ்டத்தில். ஸோ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் சொல்லக்கூடிய லிட்டோரல் ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். தி நெக்ஸ்ட் ஒன், லிம்னெட்டிக் ஜோன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வரக்கூடியது, இதுதான் லிம்னெட்டிக் ஜோன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக the limnetic zone refers the open water of pond with an effective penetration of light and domination of planktons. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஈஸியாக சன்லைட் என்ன ஆகும், பெனிட்ரேட் ஆகி உள்ளே வரும். இந்த
இந்த லிம்னட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாங்டான்ஸ் இருக்குது. பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டியான தாவர மிதவை உயிரிகளும் விலங்கு மிதவை உயிர்களும் இந்த ஏரியாவில் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஈஸியாக வந்து லைட்டு பெனிட்ரேட் ஆகி உள்ளே வரனால அங்கே இருக்கக்கூடிய பைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர மிதவை உயிரிகளை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை தானே தயாரிச்சுக்கும். ஸோ அப்போ அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஜூ பிளாங்டான்ஸும் இந்த ஏரியாவில் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ லிட்டோரல் ஜோன் அப்படிங்கிறது சோர்காரு பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் ஈஸியாக வந்து லைட் பெனிட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்டட் பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த லிம்னட்டிக் ஜோன் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும், லைட் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாங்டான்ஸ் இருக்குது. பைட்டோ பிளாங்டான்ஸ், ஜூ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதவை உயிரிகள் நிறைய இருக்குது. The next one, the deeper region of the pond below the limnatic zone is called ப்ரோஃபண்டல் ஜோன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோஃபண்டல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு வந்து பென்திக் ஜோன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த பென்திக் ஜோனுக்கு மேலே இங்கே பாருங்கள் ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள், இது வந்து பென்திக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிறது தான் ப்ரோஃபண்டல் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப்பர், ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியது. The deeper region of the pond below the limnatic zone is called profundal zone with no effective light penetration and predominance of heterotrophs. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து லைட் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகாது. The bottom zone of a pond is termed benthic and it is occupied by a community of organisms called benthos. Benthos means decomposers. The primary productivity through the photosynthesis of littoral and limnatic zone is more due to the greater penetration of light than the profundal zone. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லேயரில் வந்து இந்த லிட்டோரல் லிம்னட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு லேயரில் லைட்டு நிறைய பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகிறனால இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் செஞ்சு நிறைய ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணும். இந்த ப்ரொஃபண்டல் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகாது. பென்திக் ஜோன் அப்படிங்கிறது இந்த ப்ரொஃபண்டல் ஜோனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கும். The next one, ecosystem services, benefits of ecosystem. Actually, the Robert Constanza and his colleagues estimated the value of global ecosystem services based on various parameters. According to them, in 1997, the average global value of ecosystem services estimated was $33 trillion a year. So actually வந்து பார்த்தீங்கன்னா 1997 வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹான்சன்ஸா அண்ட் இஸ்டைய கோவொர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈகோசிஸ்டத்துடைய வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஈகோசிஸ்டம் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்டுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட், எவ்வளோ ஒர்த்தான பெனிஃபிட்டை செய்யுது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $33 trillion அப்படிங்கிற மதிப்புக்கு இந்த ஈகோசிஸ்டம் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு பெனிஃபிட் பண்ணுது. அந்த பெனிஃபிட் எப்படி இருக்கலாம், ஒரு ஃபியூலாக இருக்கலாம், இல்லை வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருடைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் மூலமாக இருக்கலாம், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா
டூரிசமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டோட்டல் இந்த ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தான அளவுக்கு பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட $33 trillion அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $1 trillion அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh crore 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது தான் $1 trillion. இது வந்து 1997. இதே 2011 வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 33லேருந்து $125 trillion இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1997லேருந்து 2011க்குள்ள 4-fold இன்க்ரீஸ், 4 மடங்கு வந்து என்ன ஆயிருக்குது, அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு மதிப்பு அளவுக்கு ஒரு ஈகோ சிஸ்டமானது ஹியூமன் பீயிங்ஸுக்கு வேர்ல்டுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் என்ன மாதிரியான சர்வீசஸ் பண்ணுது? ஒன்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், கல்ச்சுரல் சர்வீசஸ், சப்போர்ட்டிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி 4 ஹெட்டிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனிங் சர்வீசஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபைபர் அண்டு ஃபியூல், ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், பயோகெமிக்கல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசின்ஸ், இது எல்லாமே ஒரு ஈகோ சிஸ்டம் ஹியூமன்ஸுக்கு ஹியூமன் பீயிங்ஸுக்கு செய்யக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஃபுட் மெட்டீரியலை கொடுக்குது, ஃபைபரை கொடுக்குது, ஃபியூலை கொடுக்குது. தென் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், அது ஜெனட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த வெரைட்டிஸ் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ரிசோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுது, பாதுகாத்து வைக்குது. ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், அதே மாதிரி பயோகெமிக்கல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், தென் மெடிசின்ஸ். தென் கல்ச்சுரல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அண்டு ரிலீஜியஸ் வேல்யூ, அதாவது மத சம்பந்தமான இதில் வந்து இது வந்து ஈகோ சிஸ்டம் யூஸ் ஆகுது. தென் நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்டு இன்ஸ்பிரேஷன், ரெக்ரீஷன் அண்ட் ஆஸ்தட்டிக் வேல்யூஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக் வேல்யூஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு அலங்காரமான அந்த இதுக்கு வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஈகோ சிஸ்டம், ஒரு குளம் இருக்குது, அதில் சுற்றி ட்ரீ இருக்குது. தென் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு அழகாக இருக்கும். அதுதான் ஆஸ்தட்டிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். தென் ஈகோ டூரிசம், சுற்றுச்சூழ்நிலையை பொறுத்து அமையக்கூடிய சுற்றுலா, அந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த ஈகோ சிஸ்டம் பெனிஃபிட்டாக இருக்குது. தென் சப்போர்ட்டிங் சர்வீசஸ், பிரைமரி ப்ரொடக்ஷன், ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிடேட், நியூட்ரியன்ட் சைக்கிளிங், சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரீடென்ஷன், தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், வாட்டர் சைக்கிளிங். ஸோ இப்போ ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, வாட்டர் சைக்கிள் ஆகிறதுக்கு, சாயில் ஃபார்மேஷன், அதே மாதிரி நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆகிறது, அதே மாதிரி பிளான்ட்ஸ் அனிமல்ஸுக்கு வந்து ஒரு ஹேபிடேட் வாழ் இடத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரியான எல்லாருமே ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட், ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் ஈகோ சிஸ்டம், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அங்கே வந்து ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு ஒரு வாழ் இடத்தை வந்து அது கொடுக்குது ஈகோ சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட வரக்கூடிய பேர்ட்ஸ், தென் அந்த பேர்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய எக்ஸ்கிரீஷன் மூலமாக வரக்கூடிய நியூட்ரியன்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ அது வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ சிஸ்டம், அது ஒரு வாழிடம். அந்த பேர்ட்ஸ் வந்து தங்கி வாழ்வதற்கான ஒரு வாழிடத்தை அந்த என்விரான்மெண்ட் ஒரு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாண்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ராக், ஃபிஷஸ். ஸோ அப்போ அதுக்கான அந்த வாழிடத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம். தென் ரெகுலேட்டிங் சர்வீசஸ், இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ், herbivory pollination, seed dispersal, climate regulation, pest regulation, disease regulation, erosion regulation, water purification, natural hazard protection. ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த ஈகோ சிஸ்டம் என்ன சார் பண்ணுது அப்படின்னா எரோசன், மண் அரிப்பை தடுக்குது,
டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுது, கிளைமேட் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அப்போ நிறைய ஈகோசிஸ்டம் இருக்குது, நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, நிறைய பாண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியர் இப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் பண்ணுது. அதே மாதிரி நேச்சுரல் மூலமாக வரக்கூடிய சில ஹசார்ட் வந்து தீமை விளைவிக்கக்கூடிய பொருள்கள் இருந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஈகோசிஸ்டம் வந்து மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், ஆக்சுவலாக மேங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடல் தண்ணி வந்து வெளியில் வந்து சில இடத்துல அப்படி தேங்கி நிற்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். அதை வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவிசீனியாங்கிறது ஒரு மேங்க்ரோவ் பிளான்ட். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டில் கூட பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், நெமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாயில் விட்டு வெளியில் வந்திருக்கும். அது நெகட்டிவ் ஜியோட்ராபிக். ஆக்சுவலாக ரூட்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ணும், இட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி நோக்கி கீழ் நோக்கி தான் வளரும். பட் ஆனால் இந்த மேங்க்ரோவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவிசீனியா அந்த மாதிரியான பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாயிலிருந்து வெளிநோக்கி மேலே வந்திருக்கும். என்ன சார் ரீசன் அப்படின்னா ஆக்சிஜனுக்காக. ஏன்னா சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அதனால ஆக்சிஜனுக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் வந்து சாயிலுக்கு மேலே வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஸோ அப்போ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நிமட்டோட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து நிமட்டோபோர்ஸ் அப்படின்னு பேர். அந்த நிமட்டோபோர்ஸ் மூலமாக தான் ஆக்சிஜனை உள்ளே எடுக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் என்னென்ன பெனிஃபிட் பண்ணுது, ஆஃபர்ஸ் ஹேபிடேட் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இது வந்து ஹேபிடேட் வாழ் இடத்தை வந்து அது கொடுக்குது. இப்போ பேர்ட்ஸ் அந்த மாதிரியான அனிமல்ஸ், சின்ன குட்டியான அனிமல்ஸுக்கு வந்து இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அதே மாதிரி பேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தங்கிக்கிறதுக்கான ஹேபிடேட்டை கொடுக்குது. அது இல்லாமல் நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தென் ப்ரொவைட்ஸ் மெடிசின், ஃபியூல் வுட் அண்ட் டிம்பர். அதெல்லாம் மெடிசின் கொடுக்குது. ஃபியூல் வுட் எரிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய கட்டைகளை கொடுக்குது. அது இல்லாமல் டிம்பர் மரக்கட்டைகளை, நம்ம வந்து ஃபர்னிச்சர் செய்கிற மாதிரியான மரக்கட்டைகளை கொடுக்குது. ஆக்ட் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் சி அண்ட் ரிவர்ஸ் பை பேலன்சிங் செடிமெண்டேஷன் அண்ட் சாயில் எரோஷன். அதே மாதிரி வந்து ஆற்றுக்கும் கடலுக்கும் நடுவில் வந்து ஒரு பாலமாக செயல்படுது. Then help to reduce water force during cyclones, tsunamis and high tide periods. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெடியூஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்ளோன் வருது, ஒரு சுனாமி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து இப்போ கடல்லேருந்து ஒரு பெரிய சுனாமி, ஒரு பெரிய அலை வருதுன்னா இது வந்து என்ன பண்ணும், அதை தேக்கி நிறுத்திக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பெரிய பாதிப்பு வராது. ஸோ இப்போ சுனாமி வந்து இது என்ன பண்ணும், தடுத்து நிறுத்தும். இப்போ கடல் உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அலை வருதுன்னா இந்த மாதிரி பெரிய ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும், அந்த அலைகளை வந்து இது தேக்கி நிறுத்திடும். ஸோ அப்போ கடற்கரைக்கு வந்து அந்த சுனாமி வராது. அதே மாதிரி பெரிய பெரிய அலைகளையும் அதை தடுத்து நிறுத்தும். ஹெல்ப் இன் விண்ட் பிரேக். அதே மாதிரி பெரிய காற்று பயங்கர வேகமாக புயல் மாதிரி அடிக்கும் போதும் அந்த புயலை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ நிறைய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். ப்ரிவென்ட் சால்ட் ஸ்ப்ரே ஃப்ரம் அ வேவ்ஸ். அதே மாதிரி வேவ்ஸ் மூலமாக, அலைகள் மூலமாக அப்படி அலைகள் வரும்போது நிறைய உப்பு வந்து இப்படி தெளிக்கும். அதை வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து தடுத்து நிறுத்திக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டத்துடைய பெனிஃபிட்ஸ். The next one, how do anthropogenic activities affect ecosystem services. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஹியூமன் பீயிங்ஸுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி வந்து ஒரு ஈகோசிஸ்டத்தை வந்து பாதிக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லேனியம் ஈகோசிஸ்டம் அசஸ்மெண்ட் 2005 வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா
Over the past 15 years, the humans have changed the ecosystem more rapidly and extensively than any comparable period of time in human history, largely to meet rapidly growing demands for food, fresh water, medicine, timber, fiber and fuel. So ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருடங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய உணவு, ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசின், டிம்பர், ஃபைபர், ஃபியூல் இதெல்லாம் அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடிய காரணத்தினால நிறைய ஃபியூல் யூஸ் பண்ணுறது, நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம பயன்படுத்துறது, நிறைய ஃபுட்டு, நிறைய மெடிசின், நிறைய டிம்பர் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா டோட்டல் ஈகோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஃபுட்டு, ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசின், டிம்பர், ஃபைபர், ஃபியூல் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ நிறைய ஃபுட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கல்டிவேட் பண்ணோம். நிறைய கல்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இல்லாமல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், ஆக்சுவலாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது சாயில் வந்து என்ன ஆயிடுது, கெட்டு போயிடுது. அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் நிறைய வேணும் அப்படின்ட்டு நிறைய போர்வெல், வெல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா லேண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நிறைய அளவு குறைஞ்சி போகுது. நிறைய மெடிசின், டிம்பர், ஃபைபர், ஃபியூல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படுது. So the human activities disturb or re-engineer an ecosystem every day. எப்படி வந்து அந்த ஹியூமனுடைய ஆக்டிவிட்டி ஒரு ஈகோசிஸ்டத்தை பாதிக்குது? ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு வாழிடத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அழிச்சிடறோம். வாழிடத்தை அழிக்கணும். ஒரு ஃபாரஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோம் அல்லது ஒரு பெரிய ரயில்வே ட்ராக் போடுறோம், ரோடு போடுறோம். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், அந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் அழிக்கும்போது அங்கே உயிர் வாழக்கூடிய உயிரினங்களுடைய வாழிடம், ஹேபிடேட் அழிஞ்சு போயிடுது. த டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங். அதே மாதிரி காடுகளை அழிப்பதன் மூலமாகவும் நிறைய மேய்ச்சல் மூலமாகவும் காடுகள் அழியுது. அதே மாதிரி எரோசன் ஆஃப் சாயில், மண் அரிப்பு மூலமாக. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ். அதாவது நம்முடைய நாட்டில் இருக்கிறது இல்லாமல் வேற வெளிநாடுகளிலிருந்து, அதர் கண்ட்ரீஸிலிருந்து பயிர் செய்யக்கூடிய ஸ்பீசிஸ் மூலமாக, வேற இடத்துல கொண்டு வந்து பயிர் செய்யக்கூடிய ஸ்பீசிஸ் மூலமாகவும் இந்த ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படுது. ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல். அதே மாதிரி பிளான்ட் மெட்டீரியல் வந்து ஓவர் ஹார்வெஸ்டிங், நிறைய அறுவடை பண்ணுவதன் மூலமாகவும், நிறைய மரங்களை வெட்டி யூஸ் பண்ணுறது, அதன் மூலமாகவும் ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் மூலமாகவும் ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படுது. ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர் அண்ட் அனிமல் வேஸ்ட். அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்து, ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், அதே மாதிரி அனிமல் வேஸ்ட் இதெல்லாம் வந்து ரன் ஆஃப் அந்த இதில் வலிஞ்சு ஓடுவதன் மூலமாகவும் ஈகோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது. Next one, ecosystem resilience. Ecosystem is damaged by disturbance from fire, flood, predation, infection, drought, etc., removing a great amount of biomasses. However, the ecosystem is endowed with the ability to resist damage and recover quickly. This ability of ecosystem is called ecosystem resilience or ecosystem robustness. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் மனிதனுடைய செயல்பாடுகள் மூலமாக நிறைய பாதிப்பு வந்தாலும் அது வந்து தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து ஈகோசிஸ்டத்துக்கு இருக்குது. அதான் நம்ம ஈகோசிஸ்டம் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹவு டு ப்ரொடெக்ட் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம்? If we fail to protect environment, we will fail to save posterity. ஆக்சுவலாக வந்து ஈகோசிஸ்டம் என்விரான்மெண்ட் வந்து நம்ம பாதுகாக்கல அப்படின்னா நம்முடைய வரக்கூடிய சந்ததிகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் கான்செப்ட்.
சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா நம் சந்ததிகளை காப்பாற்றுவதிலும் தோல்வி அடைவோம் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட், இப்போ ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கல, எல்லா மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு பில்டிங் கட்டுறோம், ஃபேக்ட்ரி கட்டுறோம், ரோடு போடுறோம் அப்படிங்கிறப்ப டோட்டலாக வந்து ஒரு ஈகோ சிஸ்டம், அந்த ஒரு என்விரான்மெண்ட் கெட்டு போயிடும். ஸோ அப்போ பொல்யூஷன் அதிகமாகும். ஸோ பொல்யூஷன் அதிகம் போது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷனுடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. பை அண்ட் யூஸ் ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள் தெம். அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரியான திங்ஸை வந்து வாங்கணும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், எங்கே போனாலும் என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் ஒரு ரீசைக்கிள் ஆகிற மாதிரியான ஒரு ஃபைபர்னால செய்யப்பட்ட சணல் பை, அந்த மாதிரியான பையை கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக என்ன ஆகும், நம்ம வந்து பயன்படுத்துகிற பின்னாடி தூக்கி போட்டிங்கனாலும் அது வந்து டீகம்போஸ் ஆகும். பட் பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் ஆகாது. அதெல்லாம் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய ஃபேக்டர். ஸோ இப்போ என்ன பண்ணோம், பை அண்ட் யூஸ் ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். நம்ம வாங்கக்கூடியது, பயன்படுத்தக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கணும், என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரியான ப்ராடக்டாக இருக்கணும். தென் க்ரோ மோர் ட்ரீஸ், நிறைய மரங்களை வளர்க்கணும். அட்லீஸ்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் தான் நிறைய மரங்களை வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 1-2 மரமாவது வளர்க்கணும். சூஸ் சஸ்டைன்ட் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், கிரீன்ஸ் எக்ஸட்ரா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம், பண்ணையில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கிரீன்ஸ், கீரை வகைகள், இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியதை வந்து வாங்கணும். அதாவது சில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசரில் போடுற மாதிரியான திங்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத யூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் தி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இப்போ ஃபியூல், கோல், அதுமாதிரி வாட்ரு, இதெல்லாம் வந்து நிறைய வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல், இப்போ ஒரு ஃபியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுங்கிறது 103 rupees மேலே வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரொம்ப லாங் போக தேவையில்லை, சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், வாக்கிங்கில் போகலாம் அல்லது சைக்கிளில் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூலை வந்து நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, தேவையில்லாமல் லைட்டு, ஃபேன், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். அதே மாதிரி வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், ரீசைக்கிளிங் பண்ணணும், மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. தென் ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வாட்டர் அதிகமாக நிறைய வேஸ்ட்டாக நம்ம அப்படி டேப்பை யூஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நிறைய வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, எங்கே பார்த்தாலும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறது, லைட் ஆனில் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கலாம். Reduce or eliminate the use of household chemicals and pesticides. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் வந்து கம்மியான அளவில் யூஸ் பண்ணலாம். Maintain your cars and vehicles properly in order to reduce the carbon emission. அதே மாதிரி நம்முடைய பைக்கு, கார் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷனில் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய கார்பன் வந்து எமிஷன் ஆகாது. Create awareness and educate about ecosystem protection among your friends and family members. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து நம்ம ஈகோசிஸ்டம் அதை எப்படி பாதுகாக்கணும், அதனால அது அழிவதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்பை பற்றி நம்ம என்ன பண்ணணும், ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கோ க்ரீன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா
ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதிகமான நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து பயன்படுத்துறதை குறைக்கிறது. அதே மாதிரி பிளாஸ்டிக் அந்த மாதிரியான பொருளை வந்து பயன்படுத்துறதை குறைக்கிறது. தென் ரீயூஸ் ஆகிற மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணுற மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்துறது. பிளாஸ்டிக் அந்த மாதிரியான பொருளை பயன்படுத்தாமல் இந்த ஃபைபர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய திங்ஸை பயன்படுத்தி ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறது தான். ஸோ இப்போ கோ க்ரீன் அப்படிங்கிறது RRR, அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வே டு கோ க்ரீன் அண்ட் சேவ் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வே போட்டிருக்காங்க, எப்படி ஃபாலோ பண்ணலாம். க்ளோஸ் த டேப் வென் நாட் இன் யூஸ். அதே மாதிரி இப்போ நம்ம டேப், வாட்டர் டேப்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பயன்படுத்துகிறப்பவே பார்த்தீங்கன்னா சும்மா கம்மியான தண்ணி தான் தேவைப்படனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக டேப்பை ஓப்பன் பண்ணி எல்லா வாட்டரையும் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுறது. சுவிட்ச் ஆஃப் த எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் இப்போ வந்து ஃபேனு, லைட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிடலாம். நெவர் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் தெம் வித் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். அதே மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் நேச்சுரலில் வந்து டீகம்போஸ் ஆகிற மாதிரியான பயோடிகிரேடபிள் ப்ராடக்டை வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஆல்வேஸ் யூஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அண்டு ப்ராடக்ட். அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரியான எல்லா ப்ராடக்டையும் யூஸ் பண்ணுறது. என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் ஈகோ சிஸ்டம் பட் டோன்ட் லூஸ் ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டம் பயன்படுத்துங்க, ஆனால் ஈகோ சிஸ்டத்தை இழந்து விடாதீர்கள். மேக் இட் சஸ்டைனபிள். இதை வந்து பாதுகாத்து வைக்கணும். நம்ம ஈகோ சிஸ்டத்தை வந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஈகோ சிஸ்டத்தை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ ஈகோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து இழந்துட வேண்டாம். அதே மாதிரி அந்த ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுறது, ஒரு நிலையானதாக மாற்றணும். சஸ்டைனபிள் அப்படின்னா அழிஞ்சு போயிடாமல் எப்பவுமே நிலையாக இருக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும்.